சென்னையில் கோயம்பேட்டில் கடையில் வேலை செய்கிறேன். நான் விஜயகாந்தனுடைய கேப்டனுடைய தீவிர ரசிகர். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவருடைய ஃபேன் நான். அதனால் இன்றைக்கி எனக்கு பர்த்டே 46வது வருஷம். அதனால் எனக்கு இத்தனை வருஷமாக நான் கோயிலுக்கு தான் போவேன். கேப்டன் இறந்ததாக அவரை ஒரு தெய்வமாக நினச்சி நான் இன்றைக்கி அவர் சன்னிதானத்தில் இன்றைக்கி ஒரு அன்னதானம், என்னால் முடிஞ்ச அளவு ஒரு அன்னதானத்தை என்னால் முடிஞ்ச மக்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அது எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு கோயில் குளத்தை போகிறத விட மக்கள் 4 பேர் சாப்பிட்டுட்டு திருப்தியாக வயிறார பாராட்டி போகிறது எவ்வளோ கேப்டன் இடத்துல நான் செய்தது அது ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு மேலேயும் செய்யணும், இதை விட அதிகமாக செய்யணும். இந்த இடத்துக்கு பர்த்டே கொண்டாடிருக்காங்க அப்பா அம்மா. என்ன காரணமா நினைக்கிறீங்க? இது எதார்ச்சியா நடந்ததுதான். இப்போ போன டைம்ல கேக் மட்டும் தான் வெட்டணும். இங்க சும்மா பார்த்ததுனால இப்ப அப்பா பர்த்டேவும் கொண்டாடணும். ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குது. அவருடைய சந்தோஷமே கேப்டன் கூட தான் பிறந்த நாள் கொண்டாடி இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் உணவு வழங்கி எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு அவருக்கும் சந்தோஷப்படுற அளவுக்கு நிறைவேறிடுச்சு எங்களுக்கு. ஆமாங்க சார். ஆமாங்க. கோவிலுக்கு போறதை விட இங்கதான் அதிகமா மக்கள் வராங்க. நல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லா நாளும் வராங்க. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரு நடிப்புல இருந்து நம்ம ஆரம்பிச்சு அப்பத்துல இருந்தே வர படம் எல்லாம் பார்த்து அந்த அவரு நடிச்சது எல்லாமே மக்களுக்கு எல்லாமே நல்லதா எடுத்துக்காட்டு அமைச்சிருக்குது. அந்த கருத்து அவரு சொன்ன கருத்துங்க, அவரு போட்ட அந்த சாப்பாடு அன்னதானம் எல்லாருக்குமே ஏழை மக்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சிருக்கு. அதனால எனக்கு ரொம்ப விரும்பி இப்ப வீட்டுக்காரு பிறந்த நாள் இங்கதான் கொண்டாடணும் விருப்பப்பட்டு நாங்க ஆசீர்வாதம் வாங்கி இன்னைக்கு அன்னதானம் செயல்பட்டு முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை இன்னும் அடுத்த பிறந்த நாளைக்கு இன்னும் நல்லா பண்ணணும், இதை விட டபுள் மடங்கா பண்ணணும், அதுதான் ஒரு ஆசை. அவர் இன்னைக்கு நேத்து ரசிகர் இல்ல, கண் திறந்த வயசுல இருந்து அவருக்கு விஜயகாந்தனா ரொம்ப உயிர். எதனா ஒரு படமும் சரி, அவர் நடிச்சிருக்க 157 படமும் ஒரு கருத்து இருக்கு. 157 படமும் ஒரு கருத்து இருக்கு. அது நிறைய நம்மளுக்கு சொல்லியும் கொடுக்கும். நிறைய மக்களுக்கு ஒருத்தருக்கும் அந்த கருத்து வேறுபாடு போய் சேரும். நான் கேப்டனுடைய தீவிர ரசிகன். அதனால நான் அவர் நினைவாக அவர் சன்னிதானத்தில் செய்யணும்னு ஆசை எனக்கு. அதனால என் பிறந்த நாளை நான் 46 வருஷத்துல இதான் ஃபர்ஸ்ட் முறை நான் கொண்டாடுறதே. நான் பிறந்த நாளுன்னு கொண்டாடுறதே இதான் ஃபர்ஸ்ட் முறை. அந்த ஃபர்ஸ்ட் முறை கேப்டனுடைய சன்னிதானத்தில் செய்யணும்னு ஆசை எனக்கு. அதனால அது நிறைவேறிடுச்சு. அதனால எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதே கேப்டன் இடத்துல நான் செய்யறது இதான் ஃபர்ஸ்ட் முறை எனக்கு. அதனால எனக்கு சந்தோஷம். அவரும் விருப்பம், என்னுடைய விருப்பமும். ஃபர்ஸ்ட் அவரு தான் சொன்னாங்க. அப்புறம் பசங்க நாங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணோம். ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்குது. ஒரு கோயிலுக்கு போற திருப்தியோட அதிகமா தான் இருக்கு. இந்த பொண்ணு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாரி ஒரு கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் வீட்லேயே தான் கேக்லாம் வெட்டி சரி பார்த்தா. ஆனால் இப்போ என்னடானா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது இங்கே சாப்பாடு போட்டதில்லை எல்லாருக்குமே. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேள்விப்பட்டு இருந்தாலும் இந்த இடத்துல பண்ணணும், ஒரு சாப்பாடு போடணும், கேப்டன் மாதிரி ஒரு சாப்பாடு போடணும் என்ற ஒரு நோக்கத்தில் எனக்கு அந்த அந்த சன்னிதானத்தில் காலை வச்ச பிறகு எனக்கு அது ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால ஆனால் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் இதான் நான் கொண்டாடுறேன். நான் 46 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 46 வருஷத்துல நான் ஃபர்ஸ்ட் கொண்டாடுறது கேப்டனுடைய சன்னிதானத்துல கொண்டாடுறேன். நான் ரீசன்னாக நான் கேப்டனுடைய இந்த இடத்துல எல்லாம் செய்யறாங்க, ஒரு கோயிலா ஆகி போச்சு, ஒரு சன்னிதானம், ஒரு சாமியா எனக்கு திருப்தியா கிடைச்சிது. அதனால நான் வருஷாந்திரம் கோயிலுக்கு போவேன். இவரு எனக்கு ஒரு தெய்வமா ஆயிட்டாரு எனக்கு. அதனால அவர் சன்னிதானத்துல போகணும்னு எனக்கு ஆசை. ஏன் சார் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க. அவர் இல்லாதவங்க தான் அதெல்லாம் வெளியில தெரிய வருது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா?
இல்ல இப்ப ரீசெண்டா தான் தெரியும், இப்பதான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப சாப்பாடு போடுறத விஜயகாந்த் சாரும் போட்டிருக்காரு. இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. நீங்க விஜய் சாரோட படங்கள்லாம் பாக்குறீங்களா? பாப்பேன். இப்ப எடுக்கிற படத்தோட அந்த படம் எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து பேசுறது, இந்த டாக்ஸ் எல்லாம் போடுறாங்களா அவங்கள, அந்த போலீஸ் அதிகாரி, அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா காட்டுவாங்க. இந்த இடத்துல வந்து விஜய் சாரோட நினைவிடத்தை நீங்க ஒரு சித்தரிப்பிடம் மாதிரி ஒரு மிகப்பெரிய கோவில் மாதிரி நீங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவர் செய்த நன்மைகள் அதிகம், தீமை கிடையாது, நன்மைகள் அதிகம். பட் எல்லாருக்கும் அன்னதானம் சாப்பாடு வயிறார சாப்பாடு போட்டாரு, அது பேர் வேலைங்கிறது. அவர் சாப்பாடு போட்டது இன்னைக்கு அவர் மூச்சு இருக்கிற வரைக்கும் போட்டாரு. இறந்த பிறகு அந்த சாப்பாடு கண்டினியூவா போடணும்னு எல்லாருடைய ஆசை, எல்லாருடைய திருப்தி. யாரு தெரியுது? விஜய் சாரோட நினைவிடத்துல இந்த இடத்துல நீங்க வந்த பிறகு உங்களோட மனநிலை எனக்கு திருப்தியா இருக்கு, எனக்கு சந்தோஷமாவா இருக்குது. கேப்டன்னாலே எனக்கு உயிர். அதனால நான் இந்த இடத்துல போடணும்னு எனக்கு ஆசை நிறைவேறிடுச்சு. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப திருப்தி இந்த சன்னிதானத்துல வந்து. நான் 5 முறை போட்டோ எடுத்துறேன். எனக்கு மேரேஜ் 2002 நடந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் அவர்கிட்ட வந்து தான் வாங்கணும். அவருடைய ஃபோட்டோ நான் அவர் கூட 5 முறை ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். எல்லாமே இருக்கு என்கிட்ட. அதை வச்சு தான் நான் இப்போ வந்து உள்ள வந்து பர்மிஷன் வாங்கினேன். நான் தீவிர ரசிகர், ஃபோட்டோவை விஜய் அந்த கேப்டனுடைய ஃபோட்டோவை காட்டி, அதனால நான் இங்கே பர்மிஷன் வாங்கினேன். எனக்கு 2002 மேரேஜ் ஆச்சு. அந்த 2002 முதல் ஆசீர்வாதமே அவர்கிட்ட தான் வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் கட்சி மூலியமா வந்து ஃபோட்டோ எடுத்துகிறோம். அண்ணன் விஜய் பிரபாகரன் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். வீட்டிலே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். கேப்டன் கூட 2 முறை மண்டபத்தில் எடுத்துக்கிறோம். நான் அதனால ஒரு தீவிர ரசிகர். எனக்கு நினைவு தெரிஞ்சதுனால நான் ரசிக்க தெரியாது. ஆனால் விஜயகாந்த் மட்டும்தான் நான் ரசிக்க தெரியும். இன்னைக்கு அவருடைய படம் போட்டாலும் இல்லை அவர் பேச்சு கேட்டாலும் உட்காந்து உன்னிப்பா கவனிப்பான். அவர் சொல்ற ஒரு கருத்தும் நாட்டுக்கு தேவை, வீட்டுக்கு தேவை, அனைத்தும் அதே மாதிரி நல்ல ஒரு கருத்தாக தான் இருக்குமே கண்டி. அவர் படமாகட்டும், அவர் நிஜ வாழ்க்கையிலாகட்டும், எல்லாமே நல்ல ஒரு நிறைவா இருக்கும். எதுவும் தவறான ஒரு கருத்து இருக்காது.